அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த உங்கள் அனைவரையும் உண்மையிலே ஒருமித்து காண்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்க எல்லாருக்கும் இந்த ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்று நல்லாவே தெரியும். இலவச திட்டங்கள் என்ற பெயரில் உங்களுக்கு பணத்தையோ பொருளையோ தந்து ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதனால் தனி மனித குடும்ப சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களுக்கு போதிய நிதி இல்லாததால் வளர்ச்சி திட்டங்கள் எதையுமே முழுமையாக செயல்படுத்த இயலவில்லை. நீங்க வேணா கண்டிப்பா பாருங்க, அடுத்த சில வருடங்களுக்குள்ளாரையே ஐயோ எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு, எல்லா கட்டணமும் ஏறி போச்சு, எங்களுக்கு எந்த இலவசமும் வேணாம், நாங்க வாழ்வதற்கு தேவையான திட்டங்கள் மட்டும் செய்யுங்க, எங்களுடைய வாழ்க்கையில நாங்க வீடுவதற்கு தேவையான எந்த திட்டமும் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு நீங்க கதறி, எப்படி சில நாட்களுக்கு முன்னாடி இலங்கையில பல மடங்கு ஒவ்வொரு பொருளின் விலைவாசியும் எகிரி போய் மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்களோ அதே நிலைமை நம் தமிழ்நாட்டிலும் வரத்தான் போகிறது, நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். இது மட்டுமல்ல, நம்முடைய தமிழக அரசு பணத்தை அவர் விருப்பத்திற்கேற்ப வீணாக பல திட்டங்களுக்கு வாரி இறைக்கிறார். ஒன்று, கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு 68 பேர் செத்தாங்க. அதை எல்லாம் பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, டிவியில பார்த்திருப்பீங்க. தேவையா? குடிகாரர்களை ஊக்குவிக்கின்ற மாதிரி இருக்குது. நீங்க கள்ளச்சாராயம் குடி சாவுங்க, நான் உங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்து, காலை உணவு திட்டம். ஒவ்வொரு வீட்லயும் நாம நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய மாமனார் மாமியார், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க வேலைக்கு போகாம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தினந்தோறும் காலைல சமைச்சே தான் ஆகணும், சாப்பிட்டே தான் ஆகணும். இந்த சூழ்நிலையில பள்ளிக்கு போகக்கூடிய 1 அல்லது 2 மாணவ மாணவர்களுக்கு சேர்த்து சமைக்கிறதால நம்மளுக்கு பெருசா பொருட்செலவோ பெரிய சிரமங்களோ ஒன்றும் இல்லை. இந்த திட்டம் தேவையா? பல கோடி ரூபாய் தமிழ்நாடு ஃபுல்லா வீணா போகுது. இதே போல இப்படி வாரி இறைப்பது மட்டுமல்லாம பல துறைகள்ல ஊழல், ஒரு துறை மட்டும் இல்ல, அனைத்து துறைகளிலுமே எப்படியெல்லாம் ஊழல் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் ஊழல் பண்றாங்க. மண்ணு, மணல், கற்கள், கிரானைட்டு உரிமம் பெற்றதற்கு மேல பல மடங்கு வெட்டி எடுத்து பல கோடி ரூபாயை அவரும் அவருடைய கட்சிக்காரர்களும் பல கோடி ரூபாயை நம் பாகையில போட்டு போறாங்க. அதே போல விலைவாசி, அனைத்து பொருளுடைய விலைவாசியும் கொண்டக மண்டக ஏறி போய் நிற்குது. அனைத்து துறையிலையும் இவருடைய மாநில அரசனுடைய வரம்புக்கு உட்பட்டு எதெல்லாம் கட்டணம் உயர்த்த முடியுமோ அனைத்து கட்டணங்களையும் உயர்த்தி விட்டார். மின் கட்டணம், தொலைதூர போக்குவரத்து கட்டணம், பத்திரப்பதிவு கட்டணம், இதையெல்லாம் பல மடங்கு உயர்த்தி நம்ம வாழ்க்கை வகைக்கிற நம்ம மறைமுகமா பிடுங்கிறார். 50-60 ரூபாய் கூட பெருமானம் இல்லாத ஒரு மதுபானத்தை 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு விட்டு உங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் குடிகாரரா இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக உங்களிடம் இருந்து பல ஆயிரத்தை ஒரு மாதத்திற்கு மறைமுகமாக பிடிங்கிக் கொள்கிறார். அதே போல தேர்தல் வாக்குறுதி என்ற பேர்ல இதை செஞ்சேன், அதை செஞ்சுட்டேன், இதெல்லாம் எல்லாம் அனைத்து தேர்தல் வாக்குறுதியும் செஞ்சுட்டேன்னு மீட்டிங் சொல்றாரு. செஞ்சாரா? அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷனை அவசியம் அளிப்பேன், கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு சிபிஎஸ் திட்டத்தையே சில மாறுதல்களை செஞ்சு புதிய உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம்னு அந்த பேர்ல அவங்களை ஏமாத்தி அந்த செயல்படுத்தினார். அதே போல கேஸ் சிலிண்டர் மானியத்துக்கு 100 ரூபா மானியம் கொடுக்க சொன்னார். 1 லிட்டர் டீசலுக்கு 4 ரூபா மானியம் கொடுப்பார். 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 5 ரூபா கொடுப்போம் சொன்னார். 30 வயதுக்கு உட்பட்ட அனைத்து மாணவனுடைய கல்வி கடனை முழுமையா ரத்து பண்ணணும்னு சொன்னார். செஞ்சாரா? எதுவுமே செய்யல. இதையெல்லாம் உணர்ந்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கோ அல்லது எங்கள் கூட்டணி மக்கள் நற்பணி கழகம் யாருக்கு ஆதரவு அளிக்கிறதோ அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்து பெருவாரியான வித்தியாசத்தில் நல்லதொரு அரசு அமைய நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருக்குமாறு
உங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.